2022 எண்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம நிறைய ஏஐ பத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலா இத பத்தி நான் லாஸ்ட் வீடியோல பேசியிருப்பேன். லாஸ்ட் வீடியோல ஒரு பார்ட்டா மட்டும் இருக்கும். இந்த வீடியோல நம்ம அத பத்தி டீடைலா ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இந்த 2022 எண்ட்ல வந்து சில ஏஐஸ்லாம் பாப்புலர் ஆச்சு. DALL-E, ChatGPT, OpenAI Playground இது மாதிரி நிறைய ஏஐஸ் வந்து பாப்புலர் ஆச்சு. இந்த ஏஐஸ்லாம் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியலனா ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ChatGPT வந்து இந்த OpenAI மாதிரியே தான். அது கூட நம்ம வந்து சாட் பண்ண முடியும். கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியும். அப்புறம் இந்த DALL-E வந்து ஒரு போட்டோ ஜெனரேட்டிங் ஏஐன்னு சொல்லலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கேட்டோட போட்டோ வந்து உண்மையான ஒரு கேட்டோட போட்டோ கிடையாது. இந்த ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ண போட்டோ இது. பட் பார்க்கிறதுக்கு உண்மையான ஒரு கேட்டை எடுத்து எடிட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியலா வந்து நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு போட்டோவை ஜெனரேட் பண்ணும். ஸோ நம்ம சொன்ன எல்லா ஏஐயுமே வந்து OpenAI கீழே தான் வருது. இது இல்லாமல் வந்து நிறைய ஏஐஸ்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோலயே பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ChatGPT, இந்த DALL-E இது எல்லாமே வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு. ஆனால் இதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸாக மாற்றலாம். சீக்கிரமாக அது மாதிரி மாற்ற போகிறாங்க. இப்போதைக்கு வந்து டெஸ்டிங்காக வந்து ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. இது வந்து 3 மந்த்ஸ்க்கு தான் ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட மெயில் ஐடி குடுத்து நீங்க சைன் அப் மட்டும் பண்ணா போதும். உங்களால 3 மந்த்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும்னு அவங்க வெப்சைட்ல போட்டிருக்காங்க. $18 வந்து அந்த கிரெடிட் குடுக்குறாங்க இந்த 3 மந்த்ஸ்க்கு. இப்போதைக்கு வந்து இந்த ஏஐ எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, என்னென்ன மாதிரி யூஸ் பண்றாங்கன்றத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஐக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா சீக்கிரமா பே பண்ண போறோம். நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் இந்த OpenAI வந்து எலான் மஸ்க் தான் வச்சிருக்காருன்னு சொல்லி. அப்படி சொன்னா யாரும் நம்பாதீங்க. ஏன்னா எலான் மஸ்க் வந்து அதோட ஓனரே கிடையாது. எலான் மஸ்க் வந்து ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர்னு சொல்லலாம். OpenAIயோட ஒரு கோ-ஃபவுண்டர். அவர் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கோ-ஃபவுண்டர்ஸா. ஸோ அவங்களோட பேர்லாம் வாயில நுழையல. நான் இந்த சைட்ல போடுறேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து OpenAI வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன்னா கவர்மெண்ட்டுக்கு கீழே அது வராது. அதே மாதிரி நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். அதுல அவங்க ப்ராஃபிட் வந்து எடுக்க போறது கிடையாது. பட் கூடிய சீக்கிரத்தில் எதையும் சம்பாதிக்க போறாங்க. அண்ட் எலான் மஸ்க் வந்து 2018 வந்து ரிலீவ் ஆயிட்டாரு. ஸோ OpenAIன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்குமே வந்து டைரக்டா வந்து அவங்க டிசிஷன் எடுக்கிறதுல அவர் வந்து இன்வால்வ் ஆகல. அவர் வந்து ஃபண்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து $10 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்களாம் இந்த OpenAIல. ஸோ இது இல்லாம இன்னும் நிறைய ஏஐஸ் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து சில இதெல்லாம் ஆப்ஸா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லென்சா ஏஐன்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணும்னா உங்களோட போட்டோஸை வந்து ஏஐ ஆர்ட் ஒர்க்காக மாற்றும். இந்த ஆப்ல நீங்க ஒரு 10 to 20 போட்டோஸ் கிட்ட செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணோன்னா அதில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. என்னென்ன மாதிரி உங்க போட்டோஸ் வந்து அவுட்புட் வரணும்னு சொல்லி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ வராது. ஏன்னா நீங்க காசு கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். அதில் நீங்க வந்து பே பண்ணால் தான் வந்து உங்களால் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் மட்டும் இல்லை, ஃபோட்டோவே அப்போ தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பே பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்கு. பட் இதில் வந்து பாப்புலரான ஆப் வந்து இந்த லென்சா ஏஐ. நிறைய பேர் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஏஐ வந்து நியூடான ஃபோட்டோஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு கொஸ்டின் என்னன்னா இந்த ஏஐ எல்லாமே வந்து கூகுளை ரீப்ளேஸ் பண்ணுமா? மெயினாக பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து கூகுளை ரீப்ளேஸ் பண்ணுமா? கூகுள் கில்லர் அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூகுளெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கூகுள் வேற, ChatGPT வேற, டோட்டலாக ரெண்டுமே வேற வேற. இப்போ கூகுள் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஒரு சர்ச் இன்ஜின். அதே ChatGPT பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஏஐ சாட் பாக்ஸ். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ChatGPTல வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கூகுள்லேருந்து எடுத்தது தான். அந்த ஏஐ வந்து கூகுள்லேருந்து போய் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு வந்து தான் நம்மள்ட்ட காமிக்குது. ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா கூகுள் வந்து ChatGPTயை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ஏன்னா இதே ரீசன் தான். ஏன்னா கூகுள்லேருந்து இன்ஃபர்மேஷனை திருடிட்டு இருக்கு, கூகுள்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இருக்கு ChatGPT. ஸோ அந்த ரீசனுக்காக தான் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படியே சப்போஸ் வந்து இந்த ChatGPT வந்து கூகுளை ரீப்ளேஸ் பண்ண போதுன்னா கூகுள் அந்த கம்பெனியை வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி நடக்காது. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்துச்சுன்னா கூகுள் வந்து இந்த கம்பெனியை வாங்கிடுவாங்க எப்படியும். அண்ட் நான் சொன்னது எல்லாமே வந்து பாப்புலரா இருக்கு ஏஐஸ் தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாம இன்னும் நிறைய ஏஐஸ் இருக்கு. நான் சொன்னது மட்டுமே வந்து ஏஐஸ் கிடையாது. நிறைய ஏஐ ஆப்ஸ் வரப்போகுது, நிறைய ஏஐஸ் வரப்போகுது, வெப்சைட்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. ஸோ முடிஞ்சா நான் அதை பத்தி ஒரு வீடியோ பண்றேன். ஏன்னா டைப் ஆஃப் ஏஐஸ்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.